வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்ல கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஜெபம். என் அன்பு தந்தையே இறைவா, இந்த இனிய மாலை பொழுதினிலே எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டியே மேலான கிருபைக்கு நன்றி இறைவா. விபிஎஸ் வகுப்பு நிறைவு நாளான இன்று இந்த கலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும் குருக்களையும் கன்னியர்களையும் பங்கு மக்கள் அனைவரும் மற்றும் விபிஎஸ் வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ கண்மணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஆமேன். இப்பொழுது பிரேயர் டான்ஸ் நிகழ்த்தப்படும். பிரேயர் சாங் பாடக்கூடியவர்கள் பாடும். நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைகளும் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைகளும் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுவேன், முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுவே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாழுமே, நிறைவே நீர் வேண்டுவே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுவே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பணாந்திரம் வயதிடமாகுமே, பாழானது பயனிலமாகுமே. பணாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுவேன், முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுவேன், முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுவே, நிறைவே நீர்
நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுவே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வலவீன வலனாய் மாறுவே சுகவீனம் சுகமாய் மாறுவே பலவீனம் அலனாய் மாறுவேன் சுகவீனம் சுகமாய் மாறுவே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுவேன் முடியாதது சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுவே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீ வாருமே நிறைவே நீர் வேண்டுவே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இப்பொழுது ஜெப வழிபாடு முடிந்து விட்டது. நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் நல்ல சென்டரில் உட்காருவாங்க. அப்படி கொஞ்சம் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நடனமாடி, பரதநாட்டிய நடனமாடி இறைவனின் பிரசன்னத்தை மென்மேலும் உணரச் செய்ய வருகிறார்கள். Sa 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 sa
வெரி குட். அழகாக இறை வணக்க நடனமாடி நம்ம எல்லாம் இறை பிரசனத்தில் ஆழ்த்தி இருக்கிறார்கள். எனவே இந்த விபிஎஸ் பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றி. அவர்களை தயாரித்த நம்முடைய விபிஎஸ் ஆசிரியர் பெருமக்களுக்கு, சிறப்பாக ஆசிரியர் ஸ்டெல்லா, ஆசிரியர் ரூபி அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சூரியன் பகலை வரவேற்கின்றது, இரவு நிலவை வரவேற்கின்றது. சேவல் நம்ம தூக்கத்தை கலைத்து விடியலை வரவேற்கின்றது. இப்பொழுது உங்கள் அனைவரையும் வரவேற்க ஆசிரியர் திருமதி அருள் செல்வம் அவர்களை வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு. இம்மங்கல நாளின் இனிய மாலை பொழுதில் இறை இயேசுவின் நாமத்தினால் விபிஎஸ் கலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் இவ்வுலக மாதா பங்கின் சார்பாக வரவேற்கின்றேன். முதலாவதாக இப்பங்கை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வரும் எம் பேரருட்பணி KS ஞானஜோதி அவர்களை வரவேற்று இம்முதலாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நம் உதவி பங்குத்தந்தை நம் பங்குத்தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். சின்ன திரையில் தன் இன்னிசை குரலால் உலா வந்து கொண்டிருக்கும் பாடகர் திரு ஜெயப்பிரகாஷ் அவர்களை உலக மாதா பங்கின் சார்பாக வரவேற்று இந்த இரண்டாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நம் பங்குத்தந்தை அவர்கள் பாடகர் திரு ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். தன்னுடைய இனிய குரலால் சின்ன திரையில் உலா வந்து கொண்டிருக்கும் பாடகி செல்வி யாழினி அவர்களை நம் உலகமாதா பங்கின் சார்பாக வரவேற்று இந்த மூன்றாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். செல்வி யாழினி அவர்களுக்கு நம் பேரருட்பணி KS ஞானஜோதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். பங்கு மக்கள் மற்றும் பங்கு பேரவையின் சார்பாக நம் பங்கு பேரவை செயலாளர் திரு அருள்தாஸ் அவர்களை இந்த ஐந்தாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். துணைத் தலைவர் அருள்தாஸ் அவர்களை இந்த ஐந்தாம் திரியை ஏற்ற அழைக்கின்றேன்.
விடுமுறை விவிலிய பள்ளியை இந்த கடந்த 6 நாட்களாக சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வரும் எம் உதவி பங்கு தந்தை வேளாங்கண்ணி அவர்களை அடுத்த திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். VBS மாணவர்களை வழிநடத்திய அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக இந்த 6ஆம் திரியை ஏற்ற ஆசிரியர் ஸ்டெல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாணவ கண்மணிகளின் சார்பாக குழந்தை ஜோவிட்டா ஆண்டோனியா அவர்களை இந்த 7ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். இந்த 6 நாட்களாக VBS வகுப்பை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்த நம் உதவி பங்கு தந்தை திரு வேளாங்கண்ணி அவர்களை நம் பங்கு தந்தை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் இந்த VBS கலை நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக வரவேற்புரை, சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்தல், குத்துவிளக்கு ஏற்றுதல், இந்த நிகழ்வை அருமையான விதத்தில் நமக்கு நடத்திய நம்முடைய VBS ஆசிரியை திருமதி அருள் செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் பலத்த கரவொலியோடு அவர்களை வாழ்த்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாம் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, சன் டிவியில் பார்த்துருப்பீங்க, மானாட மயிலாட பார்த்துருப்பீங்க தானே? பார்த்துக்கிறீங்களா இல்லையா? நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் சீரியலே பார்த்துருக்கீங்க, அதனால் மானாட மயிலாட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ பாருங்க, அந்த மானாட மயிலாடை விட இந்த குட்டிஸ் ஆட வராங்க பாருங்க, பயங்கரமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். எனவே இப்போது அந்த மானாட மயிலாட டான்ஸை விட நம்முடைய குட்டிஸ் ஆடுகிற டான்ஸ் வந்து சிறப்பு மிக்கதாக இருக்கும். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் முன்னாடி வந்து உட்காரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சேர் எடுத்து போடுங்க. இந்த குட்டிஸ் டான்ஸ் அவர்கள் ஒவ்வொரு அசைவும் மானை விட மயிலை விட சிறப்பானதாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே குட்டிஸ் டான்ஸ் ஆட அவர்களை உங்கள் கரவொலியோடு வருக வருக நான் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். பாருங்க எவ்வளவு உற்சாகமா வராங்கன்னு பாருங்க. ஏன்னா கையே தட்ட மாட்டேங்கிறீங்க. ரெடிங்களா? தந்தானே
வா வா, வெரி குட் வெரி குட், பயங்கரமானாங்கல்ல. இது பத்தாது இந்த கரவொலி கண்டிப்பா. சூப்பராக பயங்கரமாக அழகாக மானை விட மயிலை விட சூப்பர் அழகாக ஆடினார்கள். எனவே இந்த குழந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றி. அவர்களை தயாரித்த ஆசிரியர்கள் ஸ்டெல்லா ரூபி அவர்களுக்கு உங்கள் கரவொலியோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வாய்ஸ், குழலும் யாழும் உங்கள் குரலில் ஜொலிக்கும். கண்டிப்பாக தாவீது யாழிசைத்த அந்த யாழின் குரல் இந்த யாழினிடம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே யாழினி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கிறாங்க, டிப்ளமா கவுன்சிலிங், அதே போல் பிஎஸ்சி சைக்காலஜி, அதே போல் 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிச்சிருக்கிறாங்க. இது போல ஏராளமான டிகிரிக்கு சொந்தக்காரர் அவர்கள். அத்தோடு கூட இந்த விஜய் டிவிக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் இந்த நேரத்திலே தங்களுடைய தேனிசை குரலால் இப்பொழுது நம்முடைய கிறிஸ்துவ பாடலை பாடியும் ஓரிரு வார்த்தைகள் பேசியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தையும் அவர்களுடைய பாராட்டுதலையும் தெரிவிப்பார்கள். இப்போது யாழினி அவர்கள் மேடையில் வந்து பாடுவார்கள். அவர்களை கரவொலியோடு வருக வருகனே மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றேன்.
அழகாக தங்களுடைய பேருக்கு ஏத்தார் போல யாழின் குரலை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அழகாக சூப்பராக பாடினார்கள். அவர்களுக்கு யாழினி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக சூப்பராக அழகாக நாங்கள் என்ஜாய் பண்ண உங்களுடைய சாங்க மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக மனனம் என்றாலே என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். மனனம் என்றால் கண்டிப்பாக நமக்கு மீனிங் தெரியாது, ஆனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் மனப்பாடம் என்றால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனப்பாட பகுதியை விவிலியத்தின் 73 புத்தகங்களை மனப்பாடமாக சொல்ல வருகிறார் நம்முடைய விபிஎஸ் பையன் பாய், அதாவது சுஜய் அவர்கள். அழகாக மனப்பாடமாக எல்லா புத்தகங்களையும் மனனமாக சொல்ல வருகிறார். அவர்களை உங்கள் கரவொலியோடு வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம். தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம், யோசுவா, நீதித்தலைவர்கள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர்கள், 2 அரசர்கள், 1 குறிப்பேடு, 2 குறிப்பேடு, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, திருப்பாடல், நீதிமொழிகள், சபையுரையாளர், இனிமைமிகு பாடல், எசாயா, புலம்பல், எரேமியா, எசேக்கியேல், தானியேல், உசேயா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகுக்கு, செப்பனியா, ஆகாய், செக்கரியா, மலாக்கி, தோபித்து, யூதித்து, எஸ்தர், சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம், பாருக்கு, தானியேல், 1 மக்கபேயர், 2 மக்கபேயர், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், திருத்தூதர் பணி, ரோமையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, திருவெளிப்பாடு. சுஜய் அவர்கள் 73 புத்தகங்களையும் அழகாக சொல்லி நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவனுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் பலத்த கரவொலியோடு நாம் எழுப்பிக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்திருக்கிற இன்னொரு குரல் ஜெயப்பிரகாஷ் அவர்களின் குரல். கண்டிப்பாக அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 2000 கச்சேரிகளில் அவர் 2000 கச்சேரிகளில் பாடிய சொந்தக்காரர் அவர். கண்டிப்பா 15 வருடமாக சவுண்ட் இன்ஜினியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். 1000 பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து இன்றைக்கு அமைதியாக நிற்கிறார் அவர். அதிலும் சிறப்பாக 5 ஷார்ட் பிலிமுக்கு மியூசிக் செய்து, அதாவது கம்போசராக இருந்து அத்தனை ஷார்ட் பிலிம் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. புதிய அலைகள் அகாடமி நடத்தி ஏராளமான பிள்ளைகளுக்கு மியூசிக்கை கற்றுக் கொடுத்து வருகிறார், இசையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலும் சிறப்பாக நியூ வேவ்ஸ் என்டர்டைன்மெண்ட் மீடியாவை தொடங்கி இன்றைக்கு அந்த மீடியாவுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். கண்டிப்பாக இன்றைக்கு நம் மனங்களில் நிற்கின்ற ஒரு யாழினை அடித்து இந்த தமிழ்நாட்டில் அடுத்ததாக ஒலிக்கின்ற ஒரு வாய்ஸ் ஜெயப்பிரகாஷ் வாய்ஸ் அவர்கள். ராணிப்பேட்டை பங்கை சார்ந்தவர் அவர்கள். எனவே நம்முடைய மறை மாவட்டம். எனவே அவர்கள் இந்த நேரத்திலே அவருடைய வாய்ஸில் ஒரு பாடல் பாடி கலக்கும்படி உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். மரியே வாழ்க. இது நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ரெவரண்ட் ஃபாதர் கேஎஸ் ஞானஜோதி மற்றும் ஃபாதர் வேளாங்கண்ணி இருவருக்கும் மற்றும் பங்கு மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் 6 நாளாக ஒரே ஜாலியாக இருந்திருப்பாங்கல்ல. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. என்ன 6 நாளாக காலையில் போகிறானுங்க, சாயந்தரம் வராங்க, என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். எல்லாம் இஷ்ட நாளாக சர்ச்சிலேருந்து வந்தது தான் இல்லை. யானையும் மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க, நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. திவாகர்லாம் என்கிட்ட சவுண்ட் இன்ஜினியர் அந்த ரெக்கார்டிங்காக வந்தாங்க. அப்படியே நான் கச்சேரி கூப்பிட்டு போகிறேன், அப்படியே சூப்பர் சிங்கர் பாடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்கே? சர்ச்சு தான் இல்லை. இன்றைக்கி இருக்கிற இந்த பசங்க, ஆடின பசங்க, பாடுற பசங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கண்டிப்பாக வரலாம் இல்லை. கைத்தட்டுங்க, அவங்க பசங்க எல்லாரும் கைத்தட்டுங்களேன். நான் சர்ச்சிலே இருப்பேன்,
அப்படியே பாடி ஒரு ஸ்பீக்கர் இது மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், ஒரு மைக்கை போட்டு நான் மட்டும் பாடிக்கிட்டு இருப்பேன். அப்படியே திருப்பி வச்சுட்டு காதில் என் வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருப்பேன். நிறைய தபலா இருக்கும், வாசிக்க தெரியாது, கற்றுக் கொடுத்த ஆள் கிடையாது, சும்மா தட்டிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரிலாம் அப்படி தான் வரும் இல்லையா? அதுக்கு காரணம் வந்து சர்ச்சு தான். சர்ச்சு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த இடத்துக்கே போயிருக்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பாடுவன்றது தெரியாது, பேசுவன்றது தெரியாது இல்லையா? அங்கே போகும்போது இவன் பேசுவான் போல இருக்குது, பாடுவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் சர்ச்சில் பாடுறதை பார்த்துட்டு, தம்பி நீ பாட வரியாப்பான்னு கூப்பிட்டு போனாங்க. அது முதல் வேலை தானே, அது எப்படின்னே தெரியாது, யான்னு தெரியாது. நேராக போயாச்சு. அங்கேருந்து அப்படியே கச்சேரிக்கு போனோம். அதுக்கப்புறம் நேராக சென்னைக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே போனோன்னே எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல பேசுகிறோம், சவுண்ட் இன்ஜினியராக வேலை செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இன்னும் இப்படி நாக்கு கொஞ்சம் மொட்டையாக இருக்கும், ஆனால் அவங்களே டப்பிங் பேசுவாங்க. அந்த கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய பேசுவாங்க. நம்ம பேசினா என்ன சொல்லிட்டு அப்படி நான் உடனே அதை பேச ஆரம்பிச்சது. அப்படியே போகிறது தான். குழந்தைங்களுக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ காரில் வரும்போது அதான் பேசிட்டு வந்தோம் நிறைய. குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம அனுப்பலாம். ஆனால் படிப்பு முக்கியம், படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் அவங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்றத இந்த மாதிரி வெக்கேஷன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த பையன் நல்லா பாடுறான், அந்த பையன் நல்லா ஆடுறான் அப்படி மாதிரி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். அது ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு என்ன தினம் தெரியுமா உங்களுக்கு? அன்னையர் தினம். அன்னையர் தினம் தமிழில் இல்லை, அன்னையர் தினம். எல்லாம் உங்கள் செவிலியர் தினமும் கூட. ஓகே, அதுவும் கூட. அதனால் அன்னையர்லாம் இருக்காங்களா? உங்கள் அன்னையர்லாம் இருக்காங்களா இங்கே? இருக்காங்கன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இருக்காங்க, இங்கே தான் உட்காந்துருக்காங்க. வெரி குட். நீங்கள் தான் பிரிஸ்காக இருக்கணும். காலிலேருந்து ரிகர்சல் அது இதுன்னு இல்லை, மேக்கப் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கும். குட். அது 3வது ட்ராக். அவங்கள பற்றி நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? அம்மாவை பற்றி பாடலாமா? அது இல்லை, அடுத்தது பாடலாமா? பாடலாம், நீங்கள் சொன்னால் தான் பாடுவோம். சவுண்ட் இருக்கணும் இல்லை, அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கணும் இல்லை. வாழ்த்து சொல்லலாமா அம்மாவுக்கெல்லாம்? சொல்லலாம், பாட்டு மூலயமா சொல்லலாம். குட். சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்திற்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? கிடைச்சிடுமா? கோடி கோடி கொடுத்தா கூட அம்மாவோட அன்பு உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. கிடையில. பார்க்காமல் பார்ப்பால் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்திற்கு மாலை. மழையில் பார்க்காமல் பார்ப்பால் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்திற்கு மாலை. மெழுகாக உருகி தருவாளே ஒளியை, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாலே வலியை. நடமாடும் கோயில் நீதானே. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்திற்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.
என்ன சொல்லியிருக்காங்க? ஜெயபிரகாஷ் ப்ளஸ் உரைன்னு வேற கொடுத்துருக்கீங்க. நான் முன்னாடி வேற கொஞ்சம் உரை பண்ணிட்டேன். நல்லதுதான். குட். அதான் குழந்தைங்களுக்கு நான் அப்புறம் பைபிள் ரீடிங் சின்ன வயசில் படிக்கும்போது ரொம்ப பயப்படுவேன். காலேஜுக்கு அப்புறம் தான் நான் வந்து பைபிள் ரீடிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் பயம் இருக்கும், ஏதோ ஒரு பயம் இருக்கும், ஐயோ கரெக்டாக படிப்போமா அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்து பைபிள் ரீடிங் கொடுக்க மாட்றாங்க. இருந்தாலும் டைம் நமக்கு சர்ச்சுக்கு போகணும். அப்படி போகும்போது நான் உடனே ரீடிங் எடுத்து வாசிப்பேன். அப்போ நானே ஃபீல் பண்ணுறேன், எவ்வளோ அழகாக நம்ம படிச்சிருக்கோம், நம்ம இவ்வளோ காலேஜ் வரைக்குமே நம்ம ஒரு பயந்துட்டு இருந்தோம்ல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். போன வாரம் கூட பைபிள் ரீடிங் நான் தான் படித்தேன் எங்கள் சர்ச்சில். இப்போ குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா, பைபிள் ரீடிங் படிக்கும்போது அதில் இருக்கிற வார்த்தைகள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நான் வகுப்பு மாதிரி நினச்சிக்காதீங்க. குழந்தைங்களுக்கு இன்றைக்கி விபிஎஸ்ன்றதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம். ஏய் அப்படின்ற ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா? ஏய், ஏ மட்டும்தான். ஏ கூட வச்சுக்கோங்க, ஏய் கூட கிடையாது. ஏ என்ற சவுண்டில் வந்து பல எமோஷன்ஸ் கொடுக்கலாம். ஏய் ஒரே சவுண்டு தான். ஏய் ஏய் அப்படி சொல்லலாம். ஹே ஏய் அப்படி இப்படி பல இருக்கு. ஏ இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 9 எமோஷன்ஸ் இருந்து ஒரே ஒரு சவுண்டில் நம்மளால் கொடுக்க முடியும். நம்ம வந்து பைபிள் ரீடிங் வந்து நம்ம பக்கமாக வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தைகளை எப்படி எந்த விதத்தில் நம்ம ஃபீல் கொடுக்கணும்ல? அது ஏதோ ஒன்று படிச்சு இன்றைக்கி பைபிளுக்கு வந்து அங்கேருந்து நம்ம வரவேற்பு கொடுத்து, முக்கியமாக வார்த்தைகள் தானே, வார்த்தை மறு உருவானார் இல்லையா? அப்படியே வார்த்தைகள் வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். படிக்கிறவங்க வந்து ஒரு ரிப்பீட்டட் படிக்கணும். குழந்தை பெரியவங்க கூட என்ன பண்ணலாம், அவங்களுக்கு படித்து சொல்லலாம். இப்போ ரீடிங்லாம் படிக்கும்போது நிறைய சமயத்தில் படிக்கும்போது அப்படியே ஏதோ ஒன்று படிக்கிறாங்க, அப்படியே படிச்சுட்டு போயிடுறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கணும் அதில் அப்படின்றது. ஏன்னா நம்ம கேத்தலிக்கில் வந்து ஒரு சடங்கு மாதிரி போயிட்டுருக்கு. நான் ஆக்சுவலாக யூத்தாக இருக்கும் போது நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். சடங்கு மாதிரி போயிடுது, அப்படி போகக்கூடாது. ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து அந்த வேல்யூபிள் குழந்தைங்களுக்கு தெரியணும். அதனால் அந்த ரீடிங்லாம் படிக்கும்போது திரும்ப ரிப்பீட்டட். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மாதிரிலாம் இருக்கும், ஓமைகள்லாம் இருக்கும் நிறைய. இயேசு கூறினார் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு இயேசு கூறுறதுக்கான சென்டென்ஸே இருக்கும். அதையே நம்ம படிச்சுட்டே போயிடுவோம். இயேசு கூறுற மாதிரியே அங்கே படிக்கணும். அப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு வேர்டு என்ன ஆகும், அப்படியே பதியும், குழந்தைங்களுக்கும் பதியும். அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தைகள் தான் மக்களுக்கு போய் சேரணும். அது ஏன்னா மற்றவங்க வந்து சொல்ல முடியாது. நான் டப்பிங்கில் இருக்கிறதுனால, நான் நிறைய வார்த்தைகள் பேசுறதுனால அதை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால குழந்தைங்களுக்கு அந்த இப்போ இனிமேல் நீங்கள் படிக்கும்போது கூட பாருங்க, அந்த எமோஷன்ஸ் அந்த ஒரு கிளியராக படிக்கணும், நம்ம சொல்கிறது கரெக்டாக போய் சேரணும் அப்படின்ற மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் என்னுடைய இன்றைய உரை. நன்றி. இந்த மாதிரி விபிஎஸ் கிளாஸ்லாம் நடத்துறது வந்து இந்த இடத்துல கூப்பிட்டதுக்கு மீண்டுமாக பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை, பங்கு மக்கள் அனைவருக்கும் இதோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதோட என்னுடைய நண்பர் டோமினிக் தான் உடனே நீங்கள் வாங்க இது மாதிரி. ஆக்சுவலி நானும் வந்து என்னென்னா கிட்ஸ் சம்மர் கேம்ப்னு ஒரு கேம்ப் போட்டு நவர முடியல அங்கே சென்னையில். மண்டேலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் போட்டேன். இது 2 நாள் லீவுன்னு உடனே கூப்பிட்டு நான் சரி கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டேன். இந்த வாய்ப்பை வழங்கின நண்பர் டோமினிக் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நன்றி. அழகாக அன்னைய தினத்தை பற்றி சூப்பராக நம் மனதையும் கண்களையும் கலங்க வைத்த ஒரு பாடல், அம்மாவை போல் வருமா அப்படி என்கின்ற ஒரு பாடல் அழகாக தன்னுடைய குரலில் பாடி எல்லாரையும் நம்ம நெகிழ வைத்த திருவாளர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் கூத்து பார்த்துருப்பீங்க இல்லையா? கூத்து பார்த்து தெருவோரங்களில் அமர்ந்து உற்சாகமாக கைத்தட்டி கூத்து பார்த்திருப்போம். வீதி நாடகங்களை கூட நாம் பார்த்திருப்போம். ஆனால் இன்றைக்கு பாருங்க, விபிஎஸ் நாடகம் இதோ வருகிறார்கள் நம்முடைய விபிஎஸ் பிள்ளைகள். அழகாக ஒரு நாடகம் நடித்து நம்மை எல்லாம் மகிழ்விக்க வருகிறார்கள். அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை பெருமகிழ்வோடு வருக வருக என்ற மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, நம் இறைவன் அவரவர் திறமைக்கேற்ப பல்வேறு திறன்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை கடவுளின் மாட்சிக்காகவும் பிறரின் நன்மைக்காகவும் பயன்படுத்த நமக்கு அழைப்பு விடுத்திருக்கும் ஒப்புமை நற்செய்தி. மத்தேயு 25 மற்றும் லூக்கா 19
தாளந்து ஓமை ஒரு குறு நாடகமாக. இதோ உங்கள் முன் காட்சிக்காக கண்டு கழிக்க சிந்தித்து செயல்பட, கண்டு கழிக்க சிந்தித்து செயல்பட. கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். ஆண்டு பல கழித்து திரும்பி வந்தார், பணம் பெற்ற மூவரையும் உடன் அழைத்தார். ஆண்டு பல கழித்து திரும்பி வந்தார், பணம் பெற்ற மூவரையும் உடன் அழைத்தார். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். 5 பணம் பெற்றவன் ஓடி வந்தான், மேலும் 5 சம்பாதித்தேன் என்றுரைத்தான். 5 பணம் பெற்றவன் ஓடி வந்தான், மேலும் 5 சம்பாதித்தேன் என்றுரைத்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். 2 பணம் பெற்றவன் ஓடி வந்தான், மேலும் 2 சம்பாதித்தேன் என்றுரைத்தான். 2 பணம் பெற்றவன் ஓடி வந்தான், மேலும் 2 சம்பாதித்தேன் என்றுரைத்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். இறுதியில் வந்தான் சுறுசுறுப்பன், கொடுத்ததை புதைத்து நான் வைத்தேன் என்றான். இறுதியில் வந்தான் சுறுசுறுப்பன், கொடுத்ததை புதைத்து நான் வைத்தேன் என்றான். கொய்யாத்தோப்பு ராஜாவுக்கு கோபம் வந்தது, ஒரு பணம் பெற்றவனை ஓங்கி அறைந்தான். கொய்யாத்தோப்பு ராஜாவுக்கு கோபம் வந்தது, ஒரு பணம் பெற்றவனை ஓங்கி அறைந்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். தம்பிகளே தங்கைகளே கேட்டுக் கொள்ளுங்கள், நம்மில் உள்ள திறன்களை வளர்த்திடுங்கள். தம்பிகளே தங்கைகளே கேட்டுக் கொள்ளுங்கள், நம்மில் உள்ள திறன்களை வளர்த்திடுங்கள். நன்றி. வெரி குட், அழகாக. இது என்ன ஊமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாருன்னா? தாளந்து ஊமை. வெரி குட், அழகாக சூப்பராக நம்முடைய பிள்ளைகள் வித்தியாசமாக இந்த நாடகத்தை நடித்தார்கள். எனவே அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பிள்ளைகளை தயாரித்தவர் நம்முடைய விபிஎஸ் ஆசிரியை அருள் செல்வம் அவர்கள். அழகாக இதை தயாரித்து பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து நடிக்க வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக மேற்கத்தி நடனம் வந்தாவே நம்ம என்ன பண்ணுவான்? கிழக்கு பக்கம் திருங்கிக்குவோம். வெஸ்டர்ன் டான்ஸ் என்ன பண்ணுவான்? கிழக்கு பக்கம் திருங்கிக்குவோம். ஆனால் இன்றைக்கு எந்த பக்கமும் திரும்பவே கூடாது என்பதற்கு நம்முடைய கண்களை கட்டி போட்டு அப்படியே கண் சிமிட்டாமல் நடனமாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நம்முடைய விபிஎஸ் மாணவிகள். வெஸ்டர்ன் டான்ஸ்.
கொல்ல தெய்வம் அவரு இயேசுதான் அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு என்ன கொல்ல தெய்வம் அவரு இயேசுதான் அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டுதான் உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நம்பா அட உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் துட்டு நம்பா எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் நீ வாழ உயிர் தந்தார் பாட்டுதான் இஷ்டப்பாட்டுதான் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதான் அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் வெரி குட் வெரி குட். அழகாக நம்முடைய சாமி பாட்டுக்கு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆன இந்த குரூப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக. வெரி குட். அழகாக ஆடிய நம்முடைய மாணவிகளுக்கு அவர்களாகவே பயிற்சி கொடுத்து அவர்களாகவே ஆடிட்டாங்க அந்த டான்ஸ். எனவே அவர் நடனம் ஆடி நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன ஃபாதர் விபிஎஸ் கிளாஸ் எடுத்தீங்க, அந்த பிள்ளைகள் ஒரு விபிஎஸ் பாட்டு கூட கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பாருங்க, ஒரு விபிஎஸ் சாங் பாடுவதற்கு நம்முடைய விபிஎஸ் பிள்ளைகள் வருகிறார்கள். பயங்கரமாக பாட்டு பாடுறாங்க எல்லாருமே. நீங்கள் அந்த இறைவனுக்கு பாட்டை கேட்டிருப்பீங்க. எனவே அந்த பிள்ளைகளை விபிஎஸ் சாங் பாடுவதற்கு பெருமகிழ்வோடு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். சாலமோனா வாழ போகிறேன், ஜீசஸ் பிள்ளையா கலக்க போகிறேன். ஞானத்தில சாலமோனா வாழ போகிறேன், ஜீசஸ் பிள்ளையா கலக்க போகிறேன். ஏலேலோ ஐலசா
சொன்னா கேட்பேன் நான். ஏலேலோ ஐலசா ஏலோ ஏலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலோ ஏலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலோ ஏலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலோ ஏலோ ஐலசா. நம்முடைய பிள்ளைகள் அழகாக தங்களுடைய மெல்லிய குரலில் விபிஎஸ் பாடல் பாடி பயங்கரமாக பாடி நம்மை எல்லாம் மகிழ வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த பிள்ளைகளை தயாரித்தவர்கள் நம்முடைய அருட்சகோதரி கிரேசி வினோஷா அவர்கள் இந்த பாடல் பாடுவதற்கு அவர்கள் தயாரித்தார்கள். எனவே அருட்சகோதரிகளுக்கும் அந்த பாடலை பாடிய பிள்ளைகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்ததாக ஒரு சிலர் பேசினா பிடிக்கும், ஒரு சிலர் பேசினா காது அடிச்சு ஓடிவிடும் இல்லையா? ஆனால் நாங்கள் பேசாமையே இறைவார்த்தை எடுத்துரைப்போம் என்று இன்றைக்கு மைம் நடிக்க வருகிறார்கள். அதாவது பேசாமலே நடிக்க வருகிறார்கள். அதுதான் மைம். நம்முடைய மாணவர்களை, விபிஎஸ் மாணவர்களை மைம் நடிக்க உங்களை அன்போடு வருக வருக என பலத்த கரவொலியோடு, உங்கள் கரவொலியோடு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஆகவே வழங்குங்கள். உதவி செய்வோம், நல்லது செய்வோம், நல்ல சமாரியர்களாக வாழ்வோம். வெரி குட். அழகாக அந்த பிள்ளைகளே அதை பயிற்சி செய்து அவர்களே அழகாக நடித்திருக்கிறார்கள் இந்த மைம். எனவே அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு நேரம் தலைமை தாங்கி அருமையாக கண்டுகளித்து இப்பொழுது சிறப்புரையாற்ற நம்முடைய பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் KS ஞானஜோதி, திருவண்ணாமலை மறைக்கோட்டத்தின் முதன்மை தந்தை நம்முடைய பங்கு தந்தை அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். குறைவாக பேசணுமா நிறைவாக பேசணுமா? கொஞ்சம் நேரம் பேசணுமா நிறைய நேரம் பேசணுமா? நீங்கள் கொடுக்குற பர்மிஷனை பொறுத்து இருக்குது. நான் வழக்கமாக நிறைய பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அதான் எல்லோருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த நாளிலே இந்த 8 ஆண்டுகளில் இந்த ஆண்டு தான் கிளைமேக்ஸ்.
எனவே கரங்களை தட்டி நாம் நம்முடைய ஃபாதர் வேளாங்கண்ணி அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் உளமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய தினம் மதர்ஸ் டே பற்றி அதிகம் ஹைலைட் வரல, எனக்கே தெரியல, ஏன்னு தெரியல. வழக்கமாக வாட்ஸ்அப்பில் நிறைய வரும். இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அதுதான் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. அதனால் பூசையில் அதை மட்டும்தான் நான் சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் 2 பேரும் நாம் பண்ணிவிட்டு பிறகு நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கு நான் அவர்களுக்கு என்று ஒரு சில வார்த்தைகளை நான் வைத்திருக்கின்றேன். எல்லா மதர்ஸும் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். தாய்மாரெல்லாம் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். தாய்மாரெல்லாம் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. கரங்களை தட்டி நம்ம அவர்களை உளமாற பாராட்டுவோம். ஹாப்பி மதர்ஸ் டே. யூ ஆர் எ பிளெஸிங் டு ஆல் ஆஃப் அஸ். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய பங்கிற்கும் ஆசீர்வாதமாக இருக்கின்றீர்கள். இறைவன் உங்களை உளமாற நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். காட் பிளஸ் யூ. ஷவர்ஸ் ஆர் பிளெஸிங் டு யூ. தேங்க்யூ. அடுத்தது நர்சஸ். அது நம்ம சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. எதற்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது. நர்சஸ்லாம் கொஞ்சம் எழுதுங்க. சிஸ்டர்ஸ் ப்ளீஸ். நர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வர முடியாமல் இருந்திருக்கோம். வந்திருக்கு. அங்கே பணி செய்கின்றவர்களுக்கு நர்ஸ் காலேஜும் வச்சுருக்காங்க நம்ம சிஸ்டர்ஸ் ஆடியோரில். அனைவருக்கும் சேர்ந்து நாம் கரங்களை தட்டி பாராட்டுதல் தெரிவித்து நில்லுங்க. அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் நில்லுங்க. ஹாப்பி நர்சஸ் டே. காட் பிளஸ் யூ. வி அப்ரிஷியேட் த சர்வீஸ் யூ ஆர் டூயிங் இன் அவர் பாரிஷ். நீங்கள் செய்கின்ற நல வாழ்வு பணிக்கு உளமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் பங்கு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. ஸோ இது 2 முக்கியமான 2 ஹைலைட் பண்ணிட்டோம் இன்றைக்கி. நானும் 30 ஆண்டுகளாக நல வாழ்வு பணி செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த 30 ஆண்டுகளாக நல வாழ்வு பணியை நான் தான் ஹெல்த் கமிஷன் செக்ரட்டரி அண்டு பிரசிடென்ட் சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக ரிசைன் பண்ணேன். 30 ஆண்டு செஞ்சது போதும்னு சொல்லிவிட்டு. ஆனால் அந்த இடத்த யாரும் எடுக்கலை. இன்னும் இதுவரையிலும் யாரும் எடுக்கலை. பிஷப் வந்து திரும்பி என் தலையில் காட்டினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. ஓகே, இன்று நமக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய யாழினி அவர்களையும் ஜெயபிரகாஷ் அவர்களையும் நாங்கள் அன்போடும் பாசத்தோடும் நன்றியோடும் நினைத்து அவளுக்கு நாம் பலத்த கரங்கள் எழுப்பி பாராட்டுவோம். ஏன் அவங்க நடுவில் உட்கார வச்சோம் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது கரெக்டான பதில் சொல்கிறாங்க பார்ப்போம். ஏன் யாழினி நடுவில் உட்கார வச்சுருந்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். மதர்ஸ் டே. அவங்க ஐ டோன்ட் நோ, பட் மதர்ஸ் டே இருந்தாலும் பெண் குலத்துக்கு நாம் இன்றைக்கு மரியாதை கொடுக்குறோங்கிறதுக்காக நடுவில் உட்கார வச்சு அவளை நான் கௌரவித்தோம். இஸ் இட் ஓகே? ஓகே தானே? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே ஓகே எஸ் சரி. யாழ் இனிது குழல் இனிது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாழ் இனிது குழல் இனிது. இந்த யாழினியின் குழல் அனைத்திலும் இனிது. யாழிலும் இனிது குழலிலும் இனிது என்று அழகான அந்த நம்முடைய ஹிட் சாங் பாடலை மிக அழகாக அன்னைக்கு பாடினார்கள். எனவே அவர்களுக்கு நாம் நம்முடைய கடவுள் எழுப்பி உளமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட தூரம் பயணித்து சென்னையிலிருந்து வந்து நமக்கு வித்தவுட் எனி டிமாண்ட் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போகிறோம்னு சொல்லி அந்த அளவுக்கு தாராள மனதோடு வந்திருக்கின்ற அவர்களை நாம் உளமார்ந்த நன்றியோடு பாராட்டுகின்றோம். அதே போல் மிஸ்டர் பிரகாஷ், ஜெயபிரகாஷ், ஜெயம் ப்ளஸ் பிரகாசம், எப்பொழுது நீங்கள் ஜெயத்திலே இருப்பீர்கள், பிரகாசித்து கொண்டே இருப்பீர்கள் என்று ஜெயமும் பிரகாசமும் உங்களோட என்றும் இருக்க வேண்டும் என்று நான் பாராட்டுகின்றோம். நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. 100 சாமிகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. மிக அழகாக அதை இருவருமே மிக அழகாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினீர்கள். உங்களுக்கு நாம் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேளாங்கண்ணி ஷ்ரைனில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குமா தெரியாது. வேளாங்கண்ணி ஷ்ரைனில் கூட இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குமா தெரியாது. ஆனால் வேளாங்கண்ணி ஃபாதர் இங்கே அதை விட சிறப்பாக நடத்தி காட்டினார். வேளாங்கண்ணியை விட இங்கே மிக சிறப்பாக நடந்தது காரணம் நம்முடைய ஃபாதர் வேளாங்கண்ணி. எனவே அவர்களுக்கு நம்முடைய பலத்த நன்றியும் பாராட்டத்தையும் தெரிவித்துக் கொள்ளலாம். We are proud of you. We are happy to see that you are really shining here. உங்களுடைய உழைப்பிற்கு நான் எப்பொழுதும் என்னுடைய இருந்த எல்லா உதவி தந்தையும் கோ ஹெட் நல்லா செய்யுங்க அது மட்டும்தான் என்னுடைய பணி. அவர்களை உற்சாகப்படுத்தி இன்று இந்த 8 ஆண்டுகளில் நான் சொன்னது போல் மிக சிறப்பாக நடந்தது இந்த ஆண்டு. எனவே இதற்கு நான் தந்தைக்கு உளமான நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அவரோடு ஒத்துழைத்த அருள் சகோதரிகள், பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும். பிள்ளைங்க எல்லாமே சூப்பர் சிங்கர்ஸ், சூப்பர் டான்சர்ஸ் அண்ட் சூப்பர் ஐ டோன்ட் நோ வாட், எல்லாமே சூப்பர் தான்.
எவ்ரிதிங் இஸ் சூப்பர். அந்த பிள்ளைங்க மிக சிறப்பாக நடித்தார்கள். லேர்னிங் பை டூயிங், லேர்னிங் பை டூயிங், செய்தல் மூலம் கற்றல். இங்கே லேர்னிங் பை ஆக்டிங் அண்ட் லேர்னிங் பை டான்சிங். இங்கே பிள்ளைங்க கற்றல் எப்படி செயல்பாடு மூலமாக கற்றல், பாடி கற்றல், ஆடி கற்றல் அனைத்தையும் இந்த 6 நாட்களில் அவர்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் பார்த்து நேரில் பார்த்தீர்கள். ஒரு பாட்டு பாடினாங்க. நான் சொன்னா கேப்பியா, நீ சொன்னா கேப்பியா, யார் சொன்னா கேப்பியா. யார் சொன்னாலும் இன்றைக்கி யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இருந்தாலும் இயேசு சொன்னால் கேட்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். இயேசு நேரடியாக வந்து நம்மகிட்ட பேசுகிறது இல்லை. பெற்றோர்கள் மூலமாக, நம்முடைய வழிகாட்டுகள் மூலமாக தான் இறைவன் பேசுகின்றார். என்ன பிள்ளைங்களே, அன்பு பிள்ளைங்களே, கொஞ்சம் கவனிங்க. யார் சொன்னால் கேட்பீங்க? நான் பேசி நீங்கள் கேட்கல. அதனால் யார் சொன்னாலும் கேட்கணும். நல்லது எதுவோ அதை கேட்கணும். கேக்கு கொடுத்தா நல்லா கேட்பாங்க. அதனால தான் இந்த 5 நாட்களும் கேக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபாதர் கேக்கு கொடுத்து நீங்கள் கேட்கணும்னு சொல்லி கேக்கு கொடுத்து கேட்க வச்சார். இப்போ நீங்கள் உங்களுக்கு யாரும் கேக்கு கொடுக்க வழி இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து நீங்கள் சிறப்பாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். எனவே மீண்டும் ஒரு முறை, இறை வார்த்தை என்றால் என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லுங்க பார்ப்போம். இறை வார்த்தை என்பது என்ன? யார் சொல்கிறீங்க பார்ப்போம். வாட் இஸ் வேர்ட் ஆஃப் காட்? இறை வார்த்தை என்றால் என்ன? யாருக்கும் இல்லை. சத்தமாக சொல்லுங்க. இறை வார்த்தை என்பது கடவுளுடைய வார்த்தை மனித வார்த்தையில். அதான் இறை வார்த்தை. The word of God in the words of men. அதான் இறை வார்த்தை. நேரடியாக இறைவன் வாய்த்திருந்து பேசுவதில்லை. இறை வாக்கினர் வழியாக, பிறகு சொந்த மகன் வாயிலாக பேசினார். இறை வாக்கினர் வழியாக பேசினார், பிறகு சொந்த மகன் வாயிலாக பேசினார். இறை வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அதைத்தான் நாம் இறை வார்த்தையாக கொண்டாடுகின்றோம். இறை வார்த்தை நம்பப்பட வேண்டிய ஒன்று, கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று, வாழப்பட வேண்டிய ஒன்று. இறை வார்த்தையை நம்புகின்றோம், இன்று நாம் கொண்டாடுகின்றோம், அதை வாழ்வாக்குவோம். எனவே நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ ஃபார் லிசனிங் டு மீ and thank you for honoring me, and thanks to all the children, parents and everybody present here. And Dominic, Sandosh, thank you also for all the இது போல் இதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க. அதனால் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் உளமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சவுண்ட் அண்ட் லைட். பிறகு மிஸ்டர் ஜேம்ஸ், அவர் எல்லா இடத்துலையுமா இருப்பார், எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கின்றார் ஜேம்ஸ். பிறகு வேதியர் நம்ம மறக்கவே கூடாது. அவர் தான் ரொம்ப எங்களை இருவருக்கும் அடுத்தபடியாக வேதியர், எனக்கு அடுத்தபடியாக என்று சொல்ல எல்லாம் இன்னும் சேர்ந்து தான். நான் உதவி தந்தை, வேதியர் மூவரும் சேர்ந்து தான் இந்த அனைத்து காரியங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். The sisters are always very cooperative, especially since the Grace sisters are opposite here. They are also very support to us. எல்லோருக்கும் நன்றி, அனைத்திற்கு நன்றி. VBSஐ கொண்டாடுவோம். வக்கேஷன் பைபிள் கிளாஸ், அதான் VBS, வக்கேஷன் பைபிள் ஸ்கூல், கோடை விடுமுறை விவிலிய பள்ளி. அதை சிறப்பாக கொண்டாடினோம். தொடர்ந்து இறை வார்த்தையின் ஒளியிலே வாழ்வோம். இறைவன் நம் அனைவரும் நிறைவாக ஆஸ்வதிப்பார். தேங்க்யூ. God bless you and showers a blessing to you. Thank you, Father. அழகாக அருமையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்து கூறியும், இங்கே இருக்கிற நம் அனைவருக்கு ஆசிரியர் கூறியும் நல்லதொரு செய்தியை கொடுத்து அமர்ந்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக என்னடா அந்த பாய்ஸ் ஒரு நடனம் கூட ஆளுநர் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துன்னு இருக்கிறீங்கள. இப்போது நம்முடைய விபிஎஸ் பாய்ஸனுடைய டான்ஸ் பாருங்கள், எல்லாம் பயங்கரமாக எகிரி நம்முடைய சிறப்பு விருந்தினர்களே மெய் சிரிக்கும் அளவுக்கு ஒரு டான்ஸ் இருக்க போது பாருங்கள். இப்போது கண்டு கழிப்போம். டான்ஸ் பாட்டு பாட்டு
மகிமை பரலோக தேவன் பாரல் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை உன்னதத்து மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பரத்தில் தூதர் பாடிட பாடல் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாடல் தீர்க்க தேடிட அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 வெரி குட் வெரி குட். அழகாக நம்முடைய பாய்ஸ் விபிஎஸ் பாய்ஸ் சூப்பரான ஒரு டான்ஸ் ஆடி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி. பிரியமுள்ளவர்களே, உங்களுக்காக கேக் வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே அனைவரும் கேக்கு சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருங்க. இப்போது நம்முடைய சிறப்பு பாடகர்கள் இப்போது ஒரு 2 பாடலை பாடி எங்களை மகிழ்விப்பார்கள். கண்டிப்பாக கடைசியாக உங்களுக்கான ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். மாதாம் கோவிலே
இன்னைக்கு இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்றைக்கி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஜேபி ஆன மாதிரி கோர்வையாலாம் பேசலாம் வராது. பட் இன்றைக்கி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் டான்ஸ்லேருந்து எல்லா டான்ஸ், பாட்டு, அந்த நாடகம் எவ்வளோ அழகாக டயலாக் இல்லாமல் அந்த நாடகம் ஒரு பாட்டிலே வந்து அந்த கான்செப்ட் வந்து புரிய வச்சாங்க. அண்ட் மைம் எல்லாமே அழகாக இருந்தது. அந்த எனக்கு ஸ்பெஷலாக வந்து அந்த டான்ஸில் ஓரமாக தான் நின்னாங்க, ஆனால் அங்கேயும் சின்சியராக உட்காந்து வந்து இந்த ஹிப் ஷேக்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஹலோ செக். அழகாக மாதாவின் கோவில் என்ற பாடலை மாதாவின் கோவில் அழகாக பாடி நம்மை மாதா பிரசன்னத்தில் உரை வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். எனவே பிள்ளைகளே, அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளும் தயவு செய்து இந்த சைடு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் வாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லா பிள்ளைகளும் இந்த சைடு அனுப்புங்க. இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக இருக்கிறது. சீக்கிரம் வாங்க எல்லாருமே. 1 to 5th எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், தேர்டு, 4th, 5th எல்லாரும் நில்லுங்களா. சின்ன பிள்ளைங்க எல்லாருமே உங்களுக்கான இந்த விபிஎஸ் 2024 ஆண்டிற்கான சுழல் கோப்பை எந்த குரூப் பெற போகுதுன்னு தெரியல. பிள்ளைகளுக்கு தெரியும். கண்டிப்பா குரூப் வைஸா பிரிச்சு அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சுழல் கோப்பையை கொடுக்க இருக்கிறோம். எனவே அனைத்து பெற்றோர்களும் இன்னும் ஒரு 5 நிமிடம் அமர்ந்து அந்த சுழல் கோப்பை எந்த குரூப் பெறப்போகுது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது எல்லாருமே லைனா பெற்று போகணும். சரியா? அப்படியே போய் அந்த சைடு போய் வெயிட். பெற்றோர்கள் கை தட்டுங்க. எல்லாருமே எல்லாருக்குமே பரிசு இருக்கிறது. சந்தோஷமாக பரிசினை பெற்றுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு பியூட்டினா, இந்த விபிஎஸ் வந்த எல்லா பிள்ளைகளுமே ப்ரோக்ராமில் பங்கெடுத்தாங்க. யாருமே தெரியல என்று யாருமே ஒதுங்கி நிற்கவில்லை. எல்லா பிள்ளைகளுமே பங்கெடுத்தார்கள். அதுதான் ஒரு சந்தோஷகரமான விஷயம். இதில் என்ன தெரிகிறது என்றால், நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு திறமையானவர்கள் என்பதை காட்டுகிறது. இவ்வளவு நேரம் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கியிருக்கிறார். எனவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். இப்பொழுது ஜெயபிரகாஷ் அவர்கள் இப்போது பரிசு வழங்க மேடைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
பிள்ளைகள் எல்லாம் அமர்ந்தா அங்க இடத்துல அமர்ந்துருங்க. தந்தை ஜெயபிரகாஷ் அவர்கள் ப்ளீஸ் ஸ்டாப் த மியூசிக். இப்பொழுது இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எந்த பாடல் சொல்ல மாட்டேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அன்புக்குரியவர்களே, இந்த VBS நடைபெறுவதற்கு ஒரு 5 நிமிடம் பிளான் செஞ்சுத்தான் அந்த பேனர். அதை நிகழ்த்துவதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு மிகவும் பேருதவியாக இருந்த ஏராளமான நண்பர்கள். அவற்றில் இந்த வகுப்பு நடைபெறுவதற்கு உதவியாக இருந்தவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். கண்டிப்பாக லீவ் டைமில் வீட்டில் ஜாலியாக இருந்திருக்கலாம்,
சீரியல் பார்த்துக்கிட்டு அதையெல்லாம் தவிர்த்து விட்டு எங்களுக்கு இன்றைக்கு வந்து அழகாக இந்த பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுத்து இத்தனை புரோகிராமையும் அழகாக கோரியோகிராஃப் செய்து சிறப்பாக நிகழ்த்திய ஒரு பாராட்டுதல் இந்த ஆசிரியர் பெருமக்களே சாரும், அருட்சகோதரிகளே சாரும். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் நாங்கள் தெரிவிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு சிறப்பானது ஒரு பரிசு என்னவென்றால் ஒரு புடவை, ஒரு வாட்டர் பாட்டில் அவர்களுக்காக இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை சிறப்பு விருந்தினர் கொடுத்து மகிழ்விப்பார்கள். இப்போது நம்முடைய அருட்சகோதரி கிரேசி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். சிஸ்டர் வாங்க. அடுத்ததாக அருட்சகோதரி வினோஷா அவர்கள் நமக்கு பேருதவியாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்திலே கரவொலி எழுப்பி, தயவு செய்து கரவொலி எழுப்பி அவர்கள் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய விபிஎஸ் பள்ளியில் பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்காக பேருதவியாக இருந்த ஆசிரியர் அருள் செல்வம் அவர்களை இந்த பரிசினை பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் நினைக்கலாம் என்னடா அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு உழைத்து இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு கௌரவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய விபிஎஸ் ஆசிரியை ரூபி அவர்களுக்கு பரிசினை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய விபிஎஸ் ஆசிரியை ஸ்டெல்லா அவர்களுக்கு பரிசினை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த பேனர், அந்த பேனர் டிசைனிங் என்னுடைய மைண்டுக்கு ஏற்றார் போல் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுத்தவர் திருவாளர் டொமினிக் அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு சிறப்பான ஒரு கப்பை வழங்கி, அவர் விரும்பல, பட் ஐ ஆஸ்க் ஹிம் டு கம் ஃபார்வர்ட். அவருக்கு ஒரு 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 பொன்னாடையும் ஒரு கப்பையும் கொடுத்து நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சிறப்பு செய்கிறார். நிறைய எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார். எனவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து லைட்டா வைடா அதிலும் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரியாணியை அவரே முழுவதுமாக 15,000 செலவு செய்து பிரியாணி கொடுத்தவர் யார் என்றால் யார் தெரியுமா? திருவாளர் ஜேம்ஸ் அவர்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து ஒரு கப்பை அவருக்கு பரிசாக அளிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் தான் பிரியாணி ஃபுல்லாக ஸ்பான்சர் செய்தார். ஒரு லெக் பீஸ் இருந்துச்சு, கண்டிப்பாக முட்டை, சிக்கன் பிரியாணி கொடுத்து எல்லாவற்றையும் என்னுடைய செலவு பாதியத்துக்குனார் கண்டிப்பாக. எனவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக, ஏன்னா பெரிய பெரிய அமௌண்ட் இது எல்லாமே ஆகினாலே, அதிலும் சிறப்பாக நம்முடைய திருவாளர் பாலா அப்படி என்கின்ற ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி, அவர் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவர், 120 ஐஸ்கிரீம் அப்படி ஃப்ரீயாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுங்க பாரு அப்படி சொல்லிட்டார் அவர் அப்படி. எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் இல்லை என்றால் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி ஜெபத்தை உரித்தாக்கி கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, அதிலும் சிறப்பாக இந்த நேரத்தில் நன்றி நபிலல், ஏன்னா கிஃப்ட்ன்றதால எல்லாரும் கொடுத்துட்டு, அதனால தான் சிறப்பு நன்றி நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு. இத்துணைக்கும் காரணம் அச்சாணி யார் என்றால் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தான். நான் எதை கேட்டாலும் ஓகே, ஒரே வார்த்தை ஓகே, எஸ் அப்படின்னு சொல்லி இந்நாள் வரை என்னை உற்சாகமூட்டி ஆசீர்வதித்து நல்ல ஒரு கைடன்ஸ், நல்ல ஒரு தந்தை மட்டும் நல்ல ஒரு அண்ணனாக இருந்து இந்நாள் வரை எல்லாவற்றையும் நிகழ்த்துவதற்கு பேருதவியாக உற்சாகமூட்டி கொடுத்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஒரு பலத்த கரவொலி எழுப்பி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் யோசித்த உடனே எனக்கு நினைவில் வந்தவர்கள் இவர்கள் இருவர் தான். யாழினி, ஜெயபிரகாஷ் அவர்கள் இருவரும் தான். இந்த மேடையை அலங்கரித்தவர்கள் அவர்கள் தான் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் அனைவருமே சிறப்பான பாடல் பாடி எங்களுக்கு உற்சாகமூட்டி பிள்ளைகளுக்கு நல்லதொரு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து இந்த நேரத்தில் பாடிய உங்கள் இருவருக்கும் திருவாளர் ஜெயபிரகாஷ், செல்வி யாழினி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, பங்கு தந்தை பிள்ளைகள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு
என்ன ஒரு அதிசயம்னா பாருங்களா, அவங்களாம் ஒரு ப்ரோக்ராம் போனாங்கன்னா 1 lakh வாங்குவாங்க, இல்லை 2 lakhs ஆர் 50,000. ஆனால் என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்கலை. அப்படியே மனமும் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக வந்தார்கள். எனவே அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இந்த VBS நடைபெறுவதற்கு மிகவும் பேருதவியாக இருந்தவர்கள் அருட்சகோதரிகள் நிறைய பேர். எனவே கிரேசி, அருட்சகோதரி வினோஷா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அத்தோடு கூட நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், நான் சொன்னது போல ஆசிரியர் பெருமக்கள் ரூபி, அருள் செல்வம், செல்லா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கேட்டிஸ்ட் அவர்களும் இதற்கு பேருதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்து உதவியவர்கள் அன்னை பாத்திர மாளிகை. எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில அமௌண்ட் எனக்கு குறைத்தார்கள் நான் அப்ரோச் செய்யும் போது. எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக நம்ம யூத் பாய்ஸ் எப்போதுமே 7 நாள் என்னோடு இருந்து ஆடி பாடி எல்லாமே பயங்கரமாக செஞ்சாங்க. அனைத்து யூத் பாய்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக நான் ஒரு சிலரை உபயம் கேட்ட உடனே எனக்கு ஓடி வந்து கவராக கொடுத்த நம்முடைய பங்கு மக்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரையில் நன்றி உள்ளவனாக இருப்பேன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பண உதவி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை நாள்களுக்கும் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு வழங்குவதற்கு 2000, 1000, 500 என்று கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு வந்து கேக்கு வந்து 500 கேக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் ஜஸ்டின், திருவாளர் ஜஸ்டின் அவர் குடும்பத்தினர் இன்றைக்கு 500 கேக்கு வந்து ஸ்பான்சர் செய்து நமக்கு ஊக்கபானத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தியா பேக்கரி அந்த அண்ணா ஆர்ச்சி அந்த சைடில் இருக்கிறது, அவர்கள் தான் இந்த 500 கேக்கு கொடுத்து நமக்கு உதவி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக நம்முடைய VBS மாணவ மாணவிகள் சிறப்பாக எல்லாவற்றிலும் அவர்கள் டேலண்ட் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக ஆசிரியர் பெருமக்கள் இருந்தார்கள். எல்லாருமே பயங்கரமாக இந்த VBS புரோகிராமில் கலந்து கொண்டார்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அத்தோடு இன்றைக்கு சவுண்ட் அண்ட் லைட் கேட்ட உடனே ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கிறேன் என்று ஒத்துக்கொண்ட விக்டர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள. ஃப்ரீயா இல்லை, காசு காட்டாலும் ஃப்ரீயா கொடுப்பாருன்னு ஒரு பிட்டை போடுறேன் நான் அவருக்கு. எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து உற்சாகமூட்டிய அனைத்து பெற்றோர்களுக்கும், சிறியவர்களுக்கும், இளம்பெண்கள், தாய்மார்கள் அனைவருக்குமாக என்னுடைய சிரம் தாழ்த்திய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அளித்துக் கொள்ளுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக ஒரே ஒரு என்னன்னா, இவ்வளவு நேரம் ஷூட் செய்த இந்த ப்ரோக்ராம் வந்து யூடியூப்லேயே அனுப்பப்படும். நான் வந்து ஒரு லிங்க் அனுப்புவேன் உலக மாதா குரூப்பில். அதை எல்லாரும் ஓப்பன் பண்ணி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பையனை கேட்டேன், சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம உலக மாதா குரூப்பு 10,000 பரிசு வாங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த லிங்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு லைக் கொடுத்தாவே போதும். அதுவே உங்கள் பொன்னான கருத்தால் ஒரு லைக் பண்ணாவே போதும். எனவே இந்த நேரத்தில் இந்த சுழல் கோப்பை யாருடையது, எந்த குரூப்புக்கானது என்பதை நேரத்தில் நிரூபிக்க போகிறார்கள். அதற்கு முன்னதாக உங்களுக்கான ஒரு சிறந்த பாடல் திருவாளர் ஜெயபிரகாஷ் அவர்களை பாட அன்போடு அழைக்கிறேன். என்னடா பொசுக்குன்னு முடிச்சுன்னு பாக்குறீங்களா? அதுதான் டிப்ஸ். சரி, எல்லாம் ஜாலியா பாடலாம் அந்த பாட்டை. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நண்டூரும் நரியூரும் அங்கரு
சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி விட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமா சோழத்தட்டா புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. இதுல வர லிரிக்ஸ்லாம் ரொம்ப கேளுங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் யாரும் அனுபவிச்சிருக்கீங்க? அச்சப்பா வயசானவங்க எல்லாரும் கொஞ்சம் நான் கூட அனுபவிச்சிருக்கேன் ஒரு. அதனால இந்த பாடத்தெல்லாம் என்னைக்கும் கேட்டுட்டே இருக்கலாம். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க குழந்தைங்கள்லாம். ஓகேவா? அடுத்த விபிஎஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கணும் ஜனம் பசங்க எல்லாரும். அடிச்சு வந்த ரத்த ராசிச்சோம், வத்தி குச்சி அடிக்கி கணக்கு பாடம் பாடிச்சோம். தண்ணி எல்லாத்து புட்டு கிள்ளி அடிப்போம், தன்னவாழ வேளாகாச வச்சு தொலைச்சோம். 5 பைசா பிலிமு வாங்கி அப்பாவோட வேட்டியில அண்ணாடி இழைச்சி வச்சு சினிமா காமிச்சோம். அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குளிச்ச பரோட்டாவுக்கு பாதி சொத்த நாம கடிச்சோம். பொட்ட காட்டில் பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு திரிஞ்சோம். வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. யாரு மாங்காய் திருடிருக்கீங்களா? ஃபாதர் நீங்க சின்ன வயசுல மாங்காய் திருடிருக்கீங்களா? நிறைய பேர் கலக்காலம் திருடுவாங்க. வேட்டையாடி வீட்டில் அடைச்சோம், பொன்மண்ட கொட்டாங்குச்சி சிறையில் வளர்த்தோம். காந்தத்தா மண்ணில தேய்ச்சி பேயில் ஆட்டுனோம், தக்காடு டான்ஸ வாக்க மீச ஒட்டுனோம். பூமத்தா பூவா மாத்தி கல்யாணம் தான் கட்டிக்குவோம், கழுத மேல ஊர்வலமா ஊரை சுத்துவோம். எங்க ஊரு மேகம் எல்லாம் எப்ப வச்சு மழை பெய்யும், அப்ப நாங்க மின்னாலில போட்டோ பிடிச்சோம். தொப்புள் கொடிய போலத்தான் இந்த ஊரை உணர்ந்தோம். வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நண்டூரோ நரையூரோ நரநாட்டாரா தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமா சோழத்தட்டா புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பாலாமே நண்டூரோ நரையூரோ நறுவேளங்காட்டோரா தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. நன்றி. இல்லை இது எல்லா உணர்வுகளையும் எல்லாரும் கடந்து தான் வந்திருப்போம். குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கல்ல. சூப்பர். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். வெயிலோடு பயங்கரமாக கஷ்டப்பட்டு நிற்கிறோம். எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு பாடல் பாடி வெயிலுடைய அருமையும் எங்களுடைய அருமையும் ஒன்றாக இணைத்து எங்களுக்கு உற்சாகமூட்டிய உங்கள் பாடலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் மேடைக்கு வர ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்வோம்.
இந்த VBS 2024 ஆண்டிற்கான இந்த சுழல் கோப்பை இந்த வருடத்திலிருந்து இந்த பங்கிற்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு சுழலாக வந்து கொண்டிருக்கும். எனவே இந்த கோப்பையை வழங்க நம்முடைய பங்கு தந்தை, சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் வந்து அனைத்து VBS மாணவர்கள் இந்த கோப்பையை பெற்றுக் கொள்வார்கள். 4 குழுவினருமே அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே அனைவரும் வந்து குழுவாக நின்று இந்த கோப்பையை பெற்றுக்கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொள்வோம். எல்லாரும் வாங்க, மேல வாங்க எல்லாருமே. இந்த VBS துவங்கிய நாள் முதல் வாங்க வாங்க எல்லாரும் வாங்கம்மா. ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரையும் வரவேற்று அவர்களை உபசரித்து அந்த நாள் தொடக்கம் முதல் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் திட்டமிட்டு மறைமுகமாக எங்கள் ஒவ்வொரு பின்னணியிலும் இருந்து எங்களை இயக்கும் எல்லா சக்தியாக ஆசிரியர் இருந்த பெருமக்களும் நம் உதவி தந்தை வேளாங்கண்ணி அவர்களுக்கு நம் பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் VBS குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அவரை சிறப்பாக நன்றி கூறுகிறோம். நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். சிறப்பு இது ஒரு வரலாற்று நிகழ்வு, அழிக்கவே முடியாத வரலாற்று நிகழ்வு. எனவே பிள்ளைகள் அனைவரும் பங்கெடுப்பார்கள். பங்கு தந்தையும் இந்த நேரத்தில் முன்னாடி இருக்கிறார்கள். குட்டீஸ் எல்லாம் முன்னாடி அப்படியே கீழே உட்காருங்கம்மா. சின்ன பசங்க முன்னாடி உட்காருங்க. அப்படியே சின்ன பசங்க முன்னாடி முட்டி போடுங்க. அப்படியே அழகா